தோழர் அன்பு எனக்கு 20 வருட கால நண்பர். அவர் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு கூட்டம் எங்கன்னா தாமுஏசாக்கா கேகே நகர் பிரான்ச்சில் தான் நாங்கள் அறிமுகமானோம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ நாங்கள் ஒரு கூட்டம் ஏதாவது போடுறதா எங்களுக்கு ஒரு 10 பேர் 15 பேர் மேக்ஸிமம் 20 பேர் தான் இருப்பாங்க. இப்போ இத்தனை பேரை பார்க்கறதுக்கு அன்புக்காக வந்திருக்கவங்களுக்கு என்னுடைய வணக்கம், பாராட்டுக்கள். அன்பு இந்த 20 ஆண்டு காலத்தில் வாசிச்சிருக்கல. அந்த கொரோனா காலத்தில் தான் அவர் வாசிச்சிருக்காருங்கிறது என்னன்னா தீவிர வாசிப்பாளராக இப்போ மாறி இருக்காரு. அதுக்கு முன்னாடி வாசிப்பார் இப்போ கொடுக்குற புத்தகங்களை. ஆனால் தீவிர வாசிப்புக்குள்ளே போனது அந்த காலகட்டத்தில் தான். அப்புறம் இந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு அவர் சுட சுட பிரிண்ட் வந்த அன்னைக்கே என்னை சந்தித்த அன்னைக்கு சொன்னார், நீங்கள் பேசுகிறீங்களா தோழர் அப்படின்னு கேட்டப்போ, தோழர் நமக்கு எழுத தான் வரும், பேசுறது ரொம்ப கஷ்டமாச்சு. அதுவும் அருள்மொழி அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் வசந்தபாலன் அவர்கள் இருக்கிற மேடையில் என்னால் எப்படி பேச முடியுங்கிற. இல்லை தோழர் நீங்கள் பேசுங்க, படித்ததை உங்கள் மனசில் பட்டதை பகிர்ந்துக்கோங்க, கட்டுரையாக அதன் பிறகு எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுவும் இந்த மேடையை ரொம்ப வித்தியாசமான மேடையாக நான் பார்க்குறேன். ஏன்னா பங்கேற்பாளர்கள் பார்வையாளர்கள் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் தோழர் அவங்களுடைய நண்பர்கள், ஆசான், அதுக்கப்புறம் அவரோட உடன் பணிபுரிபவர்கள் எல்லாரையும் ஒரு மேடையில் நிறுத்தி அழகு பார்த்து, ஸோ அந்த பண்பு அது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். தோழருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அப்புறம் இந்த கதைகள் இதில் ஒரு 19 கட்டுரைகள் இருக்கு. அருள்மொழி அவங்க தோழர் எல்லாமே கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்காங்க. நான் அதிலிருந்து விடுபட்ட சில கட்டுரைகள் பற்றி பேசுகிறேன். இந்த புத்தகமோட அட்டை படமே ரொம்ப ஒரு அழகியலோட 2 புத்தகமுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்போடு இருக்குது. பாஸ்கர் அவர்களுக்கு என்னோட பாராட்டுக்கள். அந்த மேலெழும் சொற்கள், இந்த வார்த்தை, இந்த தலைப்பு படிக்கும்போதே சொற்கள் அப்படின்னு ஒரு ஜாக் ஃபெரவர்னு ஒரு கவிஞர் இருக்கார். சொற்கள் அப்படின்னு ஒரு கவிதை தொகுதி அவரோட இருந்திருக்கு. ஸோ அதற்கு பிறகு சொற்கள் பற்றி அதை தலைப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுவே ஒரு அதை வாசிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு முதல் காரணமாக இருந்தது. அந்த புத்தகத்தை பார்க்குறப்போ ஒரு 19 கட்டுரைகளில் சில புத்தகங்கள் நான் வாசிச்சிருக்கேன். ஒரு 5-6 புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன். மீதி புத்தகங்கள் நான் வாசிக்காத புத்தகங்கள் பற்றிய அவருடைய அறிமுகம் எப்படியா இருந்ததுன்னா, முதல் ஒரு பேராகிராஃப் எப்படி இருக்குன்னா, அவர் அந்த புத்தகத்துக்குள்ளே போகக்கூடிய மனநிலையை கொண்டு வராரு. இன்னைக்கு ஒரு சாயங்கால நேரம் மழை தூறி கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு புற விஷயங்களை அவர் சொல்கிறார். ஒரு இது நான் வாசிச்சே காட்டுறேன். அந்த வர்ணனை அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நெரேஷன் அந்த புத்தகத்தை பற்றி அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிற ஒரு உள்ளடக்கத்தோட, அதாவது நம்ம என்ன லாங்குவேஜ், சினிமாட்டிக் லாங்குவேஜ், ஃபோர் ஷேடோ அப்படிதான். ஃபோர் ஷேடோன்னு ஒன்று இருக்கும். முன்னாடி நடக்க போகிறத பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க திரைப்படங்களில். அது மாதிரி ஒரு ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பார் அவர். அந்த கட்டுரை அல்லாது அந்த கவிதை அல்லது அந்த புதினம் பற்றி அவர் என்ன பேச போகிறாருங்கிற ஒரு சிறு துளியை ஹிண்ட்டை ஆரம்பத்திலே கொடுத்துருக்காரு. ஸோ அதில் இது ஒரு கலைடோஸ்கோப் மாதிரி இருக்குது. ஒரு முந்தைய இந்த புத்தகம் எல்லாமே நாவல்கள் பற்றினது. இந்த புத்தகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சில விமர்சனங்கள் கவிதை, சில கட்டுரை, சில நாவல், இப்படி ஒரு பல விஷயங்கள் உள்ளடக்கிய நூல் இது. ஒரு இதையும் படித்து கடந்து போகிறப்போ அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் புத்தக விமர்சனம் பண்ணுறவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஸோ வகையில் தோழர் செஞ்சுருக்கிற இந்த பணி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு படம் வெளியானால் யூடியூபர்ஸ் உடனே ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் ப்ளூ சட்டை மாறன், அப்புறம் அதை படத்தை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர், அதை பாராட்டுறதுக்கு. ஏன்னா நம்ம அந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே கூட விமர்சனங்கள் வெளிவந்துடுது. ஆனால் புத்தகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அது அதை படிக்க வைக்கிறது, அந்த புத்தகத்தை பற்றி ஒரு விவாதத்தை கொண்டு வருது எல்லாமே ரொம்ப அரிதாகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தோழர் முனைப்போட இந்த புத்தகம், அதுவும் அந்த புத்தக ஆசிரியர்களுக்கு நிஜமாக அவர் ஒரு நல்ல ஒரு பங்களிப்பை செஞ்சுருக்காரு. ஒரு கட்டுரையும் எழுதிட்டு கடைசியாக ஒரு சின்னதாக ஒரு குறைக்குறள், பெருசாலாம் இல்லை, அந்த ரைட்டருக்கு அந்த கிரிட்டிசிசம் வலிச்சிடக்கூடாதுங்கிற அந்த மென்னுணர்வோட ஒரு 1 அல்ல 2 அவர் சுட்டி காட்டுறாரு. ஒரு சின்ன அதுவும் பதேர் பாஞ்சாலி அந்த கட்டுரை. அதை பதேர் பாஞ்சாலி நம்ம எல்லாமே வியந்தோகிற, எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலையுமே பிடிக்கக்கூடிய ஒரு நாவல். அது சத்யஜித் ரே அவர்கள் திரைப்படமாக எடுத்திருக்காங்க. இந்த நாவலை தோழர் விமர்சனம் செய்கிறப்போ அவர் அதை பற்றின அத்தனை விஷயங்களும் சொல்கிறாரு.
கடைசியில் வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து அந்த காலகட்டத்தில் நாவல் வெளிவந்த காலகட்டத்தில் எப்படியோ சரி, ஆனால் இப்போ நான் வாசிக்கிறப்போ எனக்கு சில விஷயங்கள் முரணாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான ஒரு விமர்சனத்தை ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறாரு. அதை நான் ரொம்ப நிஜமாகவே ரொம்ப பாராட்டினேன். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை வந்து அவலம் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி ஒரு சிறுகதை தொகுப்பு. அது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றின வாழ்வியல்கள், அவங்களுடைய பாடுகள் பற்றி நிறைய சிறுகதைகள் அதில் இருக்குது. அதில் வந்து ஒரு சிறுகதையில் கதையோட தலைப்பு வந்து ஜிமிக்கி. அந்த ஜிமிக்கி கதையை பற்றி தோழர் அவர் வந்து ஒரு வர்ணனை கொடுக்குறாரு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம விஷுவலாக அந்த கதையை படித்த மாதிரி அந்த கதையை வந்து ஒரு சிறு ஷார்ட் ஃபில்மாவோ ஒரு படமாவோ எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த ரெண்டு பேராகிராஃப் அந்த கதையை வந்து அவ்வளோ அழகாக வர்ணனை பண்ணியிருக்காரு, அறிமுகம் படுத்தியிருக்காரு. அந்த கதையில் என்னென்னா, ஒரு கணவன் மனைவி அப்போ தான் புதிதாக திருமணமானவங்க. அவங்களுக்கு வந்து அப்போ தான் ஒரு புது கணவன் மனைவிங்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு முதல்ல ஒரு சம்பாஷணைகள் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த கணவனுக்கு வந்து தன்னோட மனைவிக்கு ஒரு ஜிமிக்கி வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. இவங்க வாழற இடம் வந்து இலங்கை. ஸோ அப்போ வந்து அங்கே பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. பிரச்சனைகள் எப்போதுமே இருந்திருக்கு, பட் கொஞ்சம் பெருசாக பிரச்சனைகள் வர ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற சமயத்தில் இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. ஜிமிக்கி வாங்கி கொடுத்துட்டு அவங்க காதலோட அந்த சமயம் வெளிவந்த படம் வந்து அந்த சூப்பர் ஹிட் பாடல் வந்து இருந்ததா, காதோடு தான் நான் பேசுவேன் அந்த பாடல். ஸோ தன்னோட மனைவிக்கு அந்த ஜிமிக்கியை வாங்கி கொடுத்துட்டு அந்த பாடலையும் அவர் பாடுறப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்படியாக அவங்களுடைய தாம்பத்தியம் போகுது. அவங்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு மகன் ஒரு மகள் பிறக்கிறா. சூழல் மாறுது. அவங்க எல்லாம் வந்து புலம்பெயரக்கூடிய அந்த பேராகிராஃப் ரொம்ப வலி மிகுந்த ஒரு அந்த காட்சி. அந்த நம்ம கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, விடை கூட எங்கள் அதை வந்து அந்த பேராகிராஃபை கண்ணு முன்னாடி நிறுத்துறார். அந்த மகளும் வந்து பிரான்ஸுக்கும் லண்டனுக்கும் புலம்பெயர்றாங்க. இவங்க கணவன் மனைவி இங்கே இருக்கிறாங்க. எப்படியும் நம்ம தாய்நாடை விட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் இன்னும் நெருக்கடியில் அவங்களும் கிளம்பி போக வேண்டிய ஒரு சூழலில் அவங்களுடைய நகைகள் பணம் எல்லாமே வந்து யாருக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா, புலிகளுக்கு கொஞ்சம் மறைமுகமாக உதவி செய்கிறவங்களுடைய பட்டியலில் இவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே உதவி செய்யறதுக்காக கொடுக்குறப்போ அவங்க ஏழ்மை நிலைக்கு போயிடுறாங்க. கடைசி இருக்கிற அந்த ஜிமிக்கியை வந்து அவங்க அடகு வைக்கிற நிலைமையில வந்து அந்த அடகு வச்சு மீட்க முடியாமல் அந்த அடகுக்காரன் தொலைச்சிடுறான். ஸோ அது சிக்கல் மேலே சிக்கலாக இருக்கு. அவங்க தன்னுடைய காதுகளில் வந்து அந்த ஒரு குச்சியை, வேப்ப குச்சியை ஒடிச்சு தான் அவங்க போட்டிருக்காங்க. அந்த 20 வயது இளம் மனைவி ஒரு 49-50 வயதுல வந்து காதில் வேப்பங்குச்சியோடு இருக்கிறத பார்க்குறப்போ அந்த கணவனோட மனசு வந்து அவ்வளோ துயரடையுது. ஸோ அந்த துயரத்தோடையே அவர் எப்படி இதை சரி பண்ணுறதுன்னு நினைக்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு. மகளோட வந்து அம்மாவும் மகளோட தந்தையும் பிரிஞ்சு அவங்க வெவ்வேறு நாடுகளில் போய் இருக்கிற ஒரு நிலைமை. அப்போவும் வந்து அவருக்கு வயோதிக நிலையில் தன்னோட மனைவிக்கு வந்து அவர் தொலைபேசுவார். பேசுகிறப்போலாம் அவருக்கு என்ன மனசில் ஆசைனா, அந்த ஜிமிக்கி எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும், தன்னோட மனைவிக்கு அந்த ஜிமிக்கி வாங்கி கொடுக்கணும், அவளை சந்திக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே அந்த துக்கமும் ஏக்கமும் வந்து அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் போய் ஒரு இடத்துல பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாரு, பகுதி நேர வேலை. மகன் நல்ல வசதியாக தான் இருக்காங்க, ஆனாலும் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாமேன்னு ஒரு பகுதி நேர வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து சேமித்து ஜிமிக்கி வாங்கலான்னு நினைக்கிற வாங்கிடுவார். அந்த சமயத்தில் மகனுக்கு கோவம் வந்துடும், நாங்கள் நல்லா தானே உங்களை வச்சுருக்கோம், எதுக்கு இப்படி போய் வேலை செய்யணும் அப்படின்னு அவங்கள கொஞ்சம் மன கசப்பு ஏற்பட அவங்க மறுபடியும் இலங்கைக்கே திரும்புகிறாங்க. திரும்புகிறப்போ அந்த விமானத்தில் வந்து கணவர் வந்து மனைவி கிட்ட அந்த ஜிமிக்கி கொடுத்துட்டு அதே பாடலை பாடுறாங்க. அவங்க அப்படிதான் அந்த கதை முடியுது. ஸோ அந்த அன்பின் பிணைப்பை வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. அது வந்து நாடு விட்டு நாடு போனாலும் சரி. ஸோ அந்த பிரிவும் அந்த ஏக்கமும் அந்த கதையை உள்ள வச்சு அவங்க வந்து ஒரு அரசியலையும் பேசுகிறாங்க அந்த கதைக்குள்ள. அந்த கதையை வந்து தோழர் அன்பு விளக்குறப்போ ரொம்ப உருக்கமாக ரொம்ப வந்து ஒரு டச்சிங்காக இருந்தது. அது வந்து காரணம் வந்து அவருடைய எழுத்து ஆற்றல். அந்த எழுத்தாற்றல் எப்படி இருக்குன்னா, ரொம்ப எளிமையாக பேசிக்கிட்டே போகிறார். நம்மளோட உட்காந்து உரையாடுற மாதிரி இருக்குது அவருடைய கட்டுரைகள் எல்லாம். ஒரு கட்டுரையில் கவிதை பற்றி சொல்கிறப்போ அந்த கவிஞரோட சொல்லாடல்களை சொல்லும் போதே வந்து கவித்துவமாகவே தான் ஒரு லைனும் கவிதையாகவே கவிதை வரிகள். வசந்தபாலன் வந்து வாசிச்சு காட்டின மாதிரி இதுக்குள்ளேயும் 2-3 கவிதைகள் ரொம்ப அழகாக இருக்குது. மேலும் வந்து நிச்சயம் தோழர் வந்து ஒரு நாவல் எழுதுறதுக்கான அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய கடைசி வரிகள் வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியமாக, அவ்வளோ
அந்த மொத்த கிரக்ஸ் ஆஃப் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கதையோட ஆன்மாவை வந்து அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தி தன்னோட அனுபவங்களையும் அதுக்குள்ள சேர்த்து சேர்த்து கோர்த்து கோர்த்து இழையா அவ்வளோ அழகாக வந்து இந்த கட்டுரைகளை வந்து தோழர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தரி அப்படின்னு ஒரு நாவல், அந்த நாவலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாவல் இந்த கதையோட இந்த கட்டுரைகளோட ஃபார்மேட் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. கடைசியில் வந்து அந்த கதை ஆசிரியரோட பேர், மொழிபெயர்ப்பாளரோட பேர், அதுக்கப்புறம் பதிப்பாளர் பெயர், எல்லா தகவல்களும் இருக்குது. ஸோ இந்த புத்தகங்கள் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் நம்ம வாங்கணும். ஏன்னா வந்து இது வந்து மாணவர்களுக்கு, ஒரு ஏழை மாணவரோட படிப்பு செலவுக்காக தன்னுடைய புத்தகங்கள் 2 புத்தகங்களையும் வந்து விலைக்கு கொடுத்துருக்காரு. 200 ரூபாய் தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சாதாரணதாக ஒரு ஈவினிங் போய் ஒரு டிஃபன் சாப்பிட்ற காசு தான் இந்த புத்தகங்களோட விலை. ஆனால் அது ஒரு மாணவனோட படிப்பு செலவுக்கு, அதுவும் ஃபஸ்ட் இயர் வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட் இயரில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க வந்து விஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதி 2 வருஷம் படிச்சுடுவாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான். நான் லயலா பள்ளியில் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜெர்னலிஸ்டாக இருந்திருக்கேன். ஸோ வசந்தபாலன் அவர்கள் வந்து என்னோட முதல் புத்தகத்தோட அணிந்துரை அவங்க தான் வழங்கினாங்க. அது மாதிரி அருள்மொழி அவங்கக்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி பைட்ஸ் கேட்பேன். ஸோ இந்த ஒரு அவள் வீட்டில் நான் வேலை பார்த்துருந்தேன். அப்போது வந்து ஒரு கட்டுரைக்கான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்குறப்பெல்லாம் அவங்கக்கிட்ட தான் பேசி கேட்போம் நாங்கள். ஸோ இவங்க எல்லாரையும் ஒரே மேடையில் பார்க்கறது, அதை செய்து எனக்கு அந்த என்ன சொல்கிறது, கிஃப்ட் பண்ண தோழருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றி. ஸோ தரி நாவல் வந்து எப்படின்னா, அதில் வந்து ஒரு பிரதீப் குமார் அப்படின்னு அவருடைய நண்பரோட மரணம் வந்து அவரை ரொம்ப அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. தோழருடைய நண்பர் வந்து ஒரு கதையில் வந்து படிச்சுட்டு அந்த கதையில் தன்னோட வாழ்க்கை அனுபவங்களை கண்டடைகிற ஒரு புத்தி வந்து ரொம்ப ரொம்ப புதுமையாக இந்த தொகுப்பில் நான் பார்க்குறேன். அது வந்து அப்புறம் வந்து ஒரு கிரிட்டிசிசம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சர்டிலாக, ரொம்ப யதார்த்தமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய தினம் தினம் பார்க்கக்கூடிய அந்த சம்பவங்களை வச்சு அதற்குள்ளே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, எதையும் வந்து பிளா 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 வளர்த்தெடுக்கல. ரொம்ப ரொம்ப வந்து அதை வந்து சுற்றி கசக்கி வேண்டிய ஒரு மொழியை வந்து எந்த வன்முறைக்கு உள்விளாக்காமல் அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ஒரு ஃப்ளோ அண்ட் நரேஷன், அது ரொம்ப ரொம்ப திறனாக வந்திருக்கு தோழருக்கு. ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் நமக்கு எது ரொம்ப தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ரசனையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறப்போ அதற்கான மதிப்பு ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரசனையோட வாழுதல், ரசனையோட வாசித்தல், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அவ்வளோ ரசனையோடு இருந்தால் தான் ஒரு புத்தகத்தை அப்படி அணுக முடியும். புத்தகத்தை அந்த அளவுக்கு புத்தக பித்து பற்றி இயக்குனர் வசந்தபாலன் சொன்னாங்க. அது எல்லாருக்குமே, எனக்குமே ஒரு 10 வயதில் வந்து பிடிச்ச அந்த புத்தக பித்து வந்து இன்னுமே கூட விலகவே இல்லை, இன்னும் விலகவே வேண்டாம் தான் நினைக்கிறேன். அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலுமே. நான் வந்து இந்த ரிவ்யூஸ் பற்றி 18-19 புத்தகங்கள் என்னால் இப்போதைக்கு வாங்க முடியாது. இது படிச்சுன்னா அந்த புத்தகங்களெல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும். இந்த கட்டுரைகள் வந்து நிச்சயம் அப்படி ஒரு வேலையை செஞ்சிடும் தோழர்னா. அவர் என்ன சொன்னார், தோழர் அத்தனை புத்தகங்களும் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் எந்த புத்தகம் வேணால் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை மறுபடியும் ஒரு நன்றி அவருக்கு. அதுக்கப்புறம் நட்சத்திரவாசிகள் அப்படின்னு ஒரு கதை, இது நான் படித்த கதை தான். அது மாதிரி பூனைக்குட்டி கதை, அருள்மொழி தோழர் அவங்க சொன்ன அந்த கதையும் வந்து ரொம்ப ஒரு மென்னுணர்வை வந்து தொட்டுட்டு போகக்கூடிய அந்த கதை. அந்த மென்னுணர்வு கதையை வந்து இன்னும் அதனோட அந்த கதை பாங்கோட அதே அந்த நீரோட்டத்தோடு போய் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து எடுத்து காட்டுறது, ஹைலைட் பண்ணி அந்த கதையோட சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கிறப்போ ஓகே இதை நம்ம வாசிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே வந்து அந்த கதைகள் மூலம் விதைச்சிட்டே போகிறாரு தோழர். அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருக்கேன், பட் எனக்கு எல்லாத்துக்குமான நேரம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ எது நம்மளை ரொம்ப சந்தோஷமாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிப்பும் எழுத்தும் வந்து வாழ்க்கையை ரொம்ப வளமாக்குது, ரொம்ப சந்தோஷமாக்குது. ரொம்ப இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு நிறைவான நிகழ்ச்சியாக இருக்குது. அத்தகைய வாசிப்பும் எழுத்துமா பயணம் செய்கிறவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்வான நிலை. ஸோ மேலெழும் சொற்கள் மற்றும் வந்து எழுத்துக்களை பற்றி சில வார்த்தைகள், இந்த 2 தொகுப்பும் நிறைய பேரிடம் போய் சென்று சேர வேண்டும். நிறைய வாசகர்கள் இந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும். நீங்களும் கண்டிப்பாக படிச்சுட்டு இந்த புத்தகத்தை பற்றி உங்களுடைய முகநூல் பதிவிலையோ எதுலையாவது வந்து பகிர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.